ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருடைய நாள். தேவனை ஆராதிப்பதற்கு, அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை துதிப்பதற்கு 6 நாட்கள் வேலை செய்தாலும் 7வது நாள் என்னுடைய சந்நிதிக்கு வாங்க, இங்க வந்து ஆனந்தப்படுங்கன்னு கர்த்தர் அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்கு போவதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். ஒரு சிறிய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாழ்த்தி கொடுத்து, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுக்குறீங்க ஐயா. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் உபயோகப்படுத்திக் கொள்ளவும், உம்முடைய ஆலயத்துக்கு சென்று உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சீக்கிரமாக இந்த புதிய வருஷத்துல 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால இது நமக்கு ஒரு அருமையான ஸ்பெஷல் சண்டே. எவ்வளவு பேர் ஆண்டவருக்கு இன்றைக்கு உண்மையாகவே நன்றியோடு இருக்கிறீங்க? எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எவ்வளவு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர் வசனத்தை தியானிக்கவும் அவர் ஆலயத்துக்கு போகவும். எத்தனையோ பேர் ஈவன் நம்ம பாரத தேசத்திலும் கூட ஞாயிற்றுக்கிழமையில ஆலயங்கள் இல்லாம ஆலயத்துக்கு போக முடியாம உபத்திரவப்பட்டு கொண்டு, கஷ்டங்கள் பட்டு கொண்டு, நிம்மதி இல்லாம, விடுதலை இல்லாம, பசியோடு, நோய்களோடு, வேதனையோடு, பிரச்சனைகளோடு உடைக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. வெளியே நடக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு உண்மையிலே நன்றி வருங்க. இவ்வளவாய் தேவன் நம்மை நேசித்ததற்கு நாம எவ்வளவோ அவரை நம்ம துதிக்கணும். இன்னொரு வருஷத்தை நமக்கு நன்மையினால முடிசூட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருமுறை வாசிப்போம். சங்கீதம் 65:11 வசனத்திலே, சங்கீதம் 65:11, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் நீர் முடிசூட்டுகிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால முடிசூட்டுறீங்க. தயவு, இன்னொரு வருஷம் அவருடைய தயவுனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரீடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்பயாவது கிரீடத்தை பார்த்திருக்கிறீங்களா? இப்ப யாரும் வச்சுக்கிறது இல்ல, எல்லாம் தொப்பி வச்சுக்கிறாங்க. ராஜாக்கள் அந்த காலத்துல கிரீடத்தை அணிந்திருப்பாங்க. அந்த கிரீடம் எவ்வளவோ மணிகளும் மாணிக்கங்களோடு அது அலங்கரிக்கப்பட்டு பொற்கிரீடங்களாக இருக்கும். தேவன் அப்படியே நமக்கு இந்த வருஷத்தை அலங்கரிக்கப்பட்ட நன்மையின் கிரீடமாக அனுகிரகம் செய்திருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த வருஷத்தை, இந்த ஆண்டை அலங்கரித்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வருஷம் வருஷம் வருஷம்னு சொல்றோம். ஆனா ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? 365 நாட்கள். 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்பது போல அவருடைய கிருபையினால, அவருடைய அன்பினால அலங்கரித்து 365 டைமண்ட்ஸ் போன்ற நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் நாம எவ்வளோ அழகா பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளிலும் நாம எத்தனையோ காரியங்களை சாதிக்க முடியும். எவ்வளவோ நாம தேவனிடத்துல கலிகூற முடியும். 1 மணி நேரம் எவ்வளவு விலை மதிப்புள்ளதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளை 24 மணி நேரமாக மாற்றி இருக்கிறார். 365 நாட்கள்னு சொன்னா எத்தனை மணி நேரம்? நீங்க எப்பயாவது கணக்கு போட்டு பார்த்துருக்கிறீங்களா? கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 8760 மணி நேரங்கள். 8760 மணி நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வருஷத்துல. இப்போவே 5 நாட்கள் முடிஞ்சிருச்சு. எத்தனை மணி நேரம் முடிஞ்சிச்சோ பாருங்க. ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம பிரயோஜனமா பயன்படுத்தினா ஒரு ரூபியாக, என்னங்க, டைமண்ட்ஸ், ரூபீஸ், என்னங்க, நம்ம நவரத்னங்கள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட மணிகளோடு மாணிக்கங்களோடு அலங்கரித்து விலை மதிப்புள்ள நாட்களையும் நேரத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 24 மணி நேரத்துல
எத்தனை நிமிடங்கள் இருக்கு? ஒரு நாள்ல நமக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்கு? ஒரு மாதத்துல எவ்வளவு நிமிடங்கள் இருக்கு? ஒரு வருஷத்துல எவ்வளவு நிமிடங்கள் இருக்கு? 365 நாளும் 8760 மணி நேரங்க. 5,25,600 நிமிடங்களை கொடுத்திருக்கிறாரு. பா, என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? எனக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாருன்னு சொல்றீங்க என்னங்க? ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். 5,25,600 நிமிஷங்கள் கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் கூட ரொம்ப விலை மதிப்புள்ளதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்ம காப்பாத்திட்டு இருக்காரு. ஒரு நிமிஷத்துக்கு நம்முடைய இதயம் 72 முறை அடிக்குது. ஒரு முறை நின்னுட்டா ஹார்ட் அட்டாக், ரெஸ்டோர் ஆகலன்னா டெட். எப்பயாவது நன்றியோடு இருந்தீங்களா? உங்களுடைய வயது எத்தனை வருஷங்களோ அத்தனை வருஷங்களும் எத்தனை மணி நேரமா எத்தனை நிமிஷங்களா உங்க இருதயம் அடிச்சுக்கிட்டே இருக்கோ, நீங்க உணர்ந்தா ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவீங்க. நமக்கு நன்றி இருக்கணுங்க. ஆண்டவரை துதிப்பதை கற்றுக்கொள்ளணும். நிமிஷத்துக்கு 23 வாட்டி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகிறோம். நம்மை அறியாமலே மூச்சு வெளியே விடுறோம், மூச்சை வாங்குறோம். நிமிஷத்துக்கு 23 வாட்டி. நமக்கு அந்த சத்தம் கூட வராது. ஒருவேளை ஆஸ்துமா பேஷண்ட்ஸா இருந்தா அவங்களுக்கு அந்த வீசிங்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த சத்தம் வந்துட்டே இருக்கும், குரு குருன்னு வரும். அதனால தெரியும் அவங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னு. ஆனா நம்ம மூச்சு வாங்க அவசியம் இல்லாம கொரோனா நாட்கள்ல கூட நமக்கு எந்த ஆபத்தும் வராம நம்முடைய லங்ஸை எஃபெக்ட் ஆகாம நம்மை ஆரோக்கியமாக வைத்து ஒவ்வொரு நிமிஷமும் 23 வாட்டி மூச்சை உள்ள வாங்கி வெளியே விட்டுட்டு இருக்கோம். ஒரு முறை உள்ளே போன காற்று அது வெளியே வராம போனா, அந்த மூச்சு நின்று போனா அவ்வளவுதாங்க, ஹிஸ் டெட். செத்துட்டாங்களா இல்லையான்னு பார்ப்பதற்கு மூக்கு கீழே கை வைப்பாங்க. அந்த மூச்சு வெளியும் உள்ளேயும் வரலனா அவரோட கதை முடிஞ்சது. அவருடைய இருதயம் அடிக்கிறது நின்றுச்சுன்னா அவர் செத்துட்டாருன்னு அர்த்தம். எவ்வளவா நம்ம மேல இரக்கம் காட்டுகிறார். ஒரு நிமிஷத்துக்கு 23 வாட்டி நாம சுவாசிக்கும் போது அது ஒரு முறை கூட நின்று போகாமல் எத்தனை வருஷங்களாக நம்மை பாதுகாத்து கொண்டு இந்த புதிய வருஷத்தையும் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு எப்பவாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில சில ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. ஊழியங்கள்ல போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆவதற்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க, 1 மணி நேரம் ஆகாது. ஆக்சிடென்ட் நாளெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ மொமெண்ட். எதிரில் இருக்கிற வண்டி உங்களை இடிச்ச இடிக்கு நீங்க ஒரு நொடியில அவ்வளவுதான், சாகுறவங்க சாகுறாங்க, கை கால் முறிவு ஏற்படுது, தூள் தூள் ஆயிடுது வண்டிங்க. பறந்து ரோடு மேல போய் விழுந்தா என்ன ஆகுறமோ புரியாத சூழ்நிலை. ஒரு நொடி, ஒவ்வொரு நொடியும் நம்மை பாதுகாக்கிறாருங்க. தேவனை துதிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போய் இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு என்ன செய்தீங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க. இத்தனை கொடுத்தீங்களே, இவ்வளவு நன்மைகளை செய்தீங்களே, இவ்வளவா என்ன ஆசீர்வதித்தீங்களே, இன்னொரு வருஷத்துக்கு கொடுத்திருக்கிறீங்களே, இத்தனை வருஷங்களாக நான் உமக்காக சாதிக்காவிட்டாலும், நீங்க ஆசைப்படுகிற நிலையில இல்லைனாலும், உம்முடைய கோபாக்கினை என் மீது வராம என்னை மறந்து போகாம என்னை பாதுகாத்து, ஒவ்வொரு நொடியும் கண்ணின் மணியை போல என்னை பாதுகாத்து இன்னொரு வருஷம் கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல உமக்காக வாழ நாங்க இந்த வருஷத்துல இந்த வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுகிற நிலையில நாங்க வாழணும்பா. ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயன்படுத்தி கொள்வதற்கு, நிமிஷத்தையும் பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நொடியும். எத்தனை நொடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 3,15,36,000 நொடிகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 3,15,36,000 நொடிகளை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இந்த நொடிகள்ல ஒரு நொடி நம்மள மறந்தாலும் நம்ம மண்ணுக்கு மண்ணாயிடுவோம். 3 கோடி 15,36,000 நொடிகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ என்னுடைய இருதயம் இந்த திரும்பவும் கணக்கு செய்யும் போது என் இருதயம் நிறைவா இருக்குங்க. இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம எவ்வளவோ நேசித்து இன்னொரு புதிய வருஷத்துல பிரவேசிக்கும்படி செய்து 5 நாள் காப்பாற்றினார். இதுவரை உதவி செய்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? எவ்வளவா தேவன் உங்களை நேசிக்கிறாரோ, எவ்வளவா உங்களை அவர் காப்பாற்றிக்கிட்டு வராரோ, எவ்வளவாய் தேவன் உங்களை நேசித்து இவ்வளவு
ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ மறந்து, தேவனை மறந்து உங்க வாழ்க்கையை உங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துறீங்களா? உங்க சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம உங்க சொந்த காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? அஞ்ஞானிகளைப் போல காலத்தை போக விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஞானிகளைப் போல என்று கர்த்தரின் வசனம் எச்சரிக்கிறது. எனக்கு தெரிந்து தேவனுடைய சமூகத்துல செலவிட்ட ஒவ்வொரு நொடியுமே இன்வெஸ்ட்மெண்ட் போலங்க. உலகத்துக்கு நாம செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் கூட போய்விடும். அது அவ்வளவுதான், இனி இட்ஸ் ஓவர். அது இங்கேயோட முடிஞ்சிருங்க. அதுக்கு இனி பிரதிபலன் இருக்காது. ஆனா தேவனுக்காக நீங்க பயன்படுத்தின ஒவ்வொரு நொடியும் பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்துல படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பலன் இருக்குங்க. ஆண்டவருடைய சமூகத்துல செலவு செய்த ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆரோக்கியத்தை, ஆனந்தத்தை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை ஆட் செய்துங்க, சேர்த்துட்டு இருக்கு. எதற்கு சிலர் சின்ன வயசுலேயே நோய்களால பாதிக்கப்படுவது, மரிப்பது, உதவில்லாத நிலைக்கு போவது, விரக்தி ஆவது நடக்குது? அவர்கள் காலத்திற்கு முன்பே அவர்கள் செய்ய வேண்டிய தீய கிரியைகளை எல்லாம் அதிகமா செய்து மிஞ்சின துஷ்டனாய் நீ இராதே, ஏன் உன் காலத்துக்கு முன்பு நீ சாக வேண்டும்? உன்னுடைய சரீரத்தையும் நேரத்தையும் தவறாக பயன்படுத்தும் போது நீ உதவியற்றவனா ஆகிடுற. எத்தனையோ பேர் வாலிபர்கள் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையை மதிப்புள்ளதா நினைக்கிறது இல்ல. வாலிப பிராயம் என்பது ஒருவனுடைய வயதுல அது சில காலம், அது கொஞ்ச காலம்தான் இருக்கும், கொஞ்ச வருஷங்கள் தான் இருக்கும். நீ வாலிப வயதுல உன்னுடைய நேரத்தை எப்படி செலவிடுறீங்களோ, நீங்க என்னத்தை கற்றுக்கொள்றீங்களோ, எப்படி நீங்க ஆயத்தப்படுறீங்களோ, எப்படி உங்களை எக்யூப் பண்ணிக்கொள்றீங்களோ, அதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கையே இருக்குங்க. தேவன் கொடுத்த இந்த நன்மையின் கிரீடத்தை, இந்த புதிய வருஷத்தை வீணடிக்காம தேவன் ஆசைப்படுகிற ஒவ்வொன்றையும் நம்மை கொண்டு அவர் ஆசைப்படுகிறது நடக்கும்படிக்கு நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமா நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும் போது ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க இல்லையா? நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்க. நாம நம்ம சொத்து அல்ல. நாம தேவனை மகிமைப்படுத்தணும். நாமே தேவனுடைய சொத்தா இருக்கும்போது நம்முடைய நேரம், நம்முடைய வருமானம், நம்முடைய தாளந்துகள், நம்ம குடும்பம், நம்முடைய எல்லாமே அவருடையது தான். சோ இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைகளை வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, எங்களை நேசித்து ஆண்டவரை இன்னொரு வருஷத்தை நன்மையினால முடிசூட்டி நீங்க அநேக வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்து, மாணிக்கத்தை விட, ரத்தினங்களை விட, தங்கத்தை விட விலை உயர்ந்ததான பொக்கிஷமாக எங்களுக்கு ஆயுளை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து, ஆவிக்குள்ளாக நாங்க பலப்பட்டு ஸ்திரப்படணும்னு நீங்க ஆசைப்படுகிற நிலைக்கு உயர்த்தும்படிக்கு, உங்களை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த இந்த இன்னொரு வருஷத்தை, இதன் ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்தும்படி, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் நித்தியத்துவத்தை எங்களுக்கு கொடுக்கிறது என்பதை நாங்க உணர்ந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்க உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நாளெல்லாம் உம்முடைய சமூகத்தை உணர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற எண்ணுக்கு நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த புதிய வருஷத்துல கூட ஜெப குறிப்பு மட்டும்தான் சொல்லுவீங்களா? பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்தா அதை கூட ஷேர் பண்ணுங்க. அவரை கனப்படுத்தும்படிக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மறைக்காமல் அநேகர் அறிந்து அவரிடத்துல விசுவாசத்துல வளரும்படிக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட உங்க சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.